ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே கர்த்தருடைய ஆவியானவர்களுக்கு கொடுத்ததான ஏஜே பவர் மினிஸ்ட்ரி ஊழியத்தின் சார்பிலே அன்பின் நல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையானவர்களே, உங்களை இணையதளத்தின் மூலமாய் உங்களை முகமுகமாய் சந்திப்பதில் என் இறுதியும் கர்த்தருக்குள் மகிழ்கிறது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவனை கொடுத்த வார்த்தை தப்புவிக்கிற தேவனவர், தப்புவிக்கிற தேவன். திருப்பாடல்கள் சங்கீத புத்தகம் 116 அதிகாரம் 8வது இறைவார்த்தை சொல்கிறது, என் ஆத்துமாவை மரணத்திற்கும் என் கண்களை கண்ணீருக்கும் என் கால்களை இடறலுக்கும் தப்பி வைக்கிறவன். என் ஆத்துமாவை மரணத்துக்கு தப்பி வைக்கிறவன். அப்படியானால் பாவத்திலிருந்து விலகி பாதுகாத்து ஆண்டவர் நடத்துகிறவன். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. என் கண்ணீரை கண்டு அற்புதம் செய்கிற ஆண்டவர். ஏதோ பிரச்சனை, ஏதோ கண்ணீரோட கூட இருக்கிற உங்களோடு கர்த்தர் பேசுகிறார். என் பிரச்சனையை மாற்ற ஒருவர் இல்லைன்னு சொல்லி கண்ணீர் விழிக்கீங்கள, இதிலிருந்து ஆண்டவர் உங்களை தப்புவித்து கொண்டு வருகிறார். அல்லேலூயா. இந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி, ஆண்டவரே எனக்கு இப்படிப்பட்டதான ஒரு சூழ்நிலை இருக்கிறதுன்னு சொல்லி கதறி கண்ணீர் பிடித்தீர்கள் அல்லவா, அந்த கதறிலிருந்து, அந்த வியாதியிலிருந்து, அந்த பிரச்சனையிலிருந்து கர்த்தர் உங்களை கடந்து வர பண்ணி தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தானியேலின் நண்பர்கள் சொன்னார்கள், எரிகிற அக்கினி ஜுவாலைக்கும் ராஜாவின் கைக்கும் என்னை தப்புவிக்கிற ஆண்டவர் என்று சொல்லி. அவர் தப்புவிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. அக்கினி உண்மையில் தொடுவதில்லை, ஆறுகள் உண்மையில் புரளுவதில்லை என்று சொன்னவர் அப்படியே செய்து தப்புவிப்பார். அல்லேலூயா. காரணம், வேதம் சொல்கிறது, முதல் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர் என்று சொன்னால் 116 அதிகாரம் முதல் வசனம், என் சத்தத்திற்கு செவி கொடுத்தபடினால் நான் உயிரோடு இருக்க மட்டும் ஆண்டவரே துதிப்பேன். உங்கள் வார்த்தையில் நடப்பேன். ஒப்பு கொடுங்க, அர்ப்பணித்து பாருங்கள். மரண கட்டுகள், வியாதிகள், பிரச்சனை எல்லாவற்றிலும் கர்த்தர் விடுதலை கொடுத்து மகிழ பண்ணுவா. அவர் செய்த எல்லா நன்மைகளுக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாருங்கள். 12வது இறைவார்த்தை சொல்லியது, கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி சொல்வேன். எப்போ நீங்கள் நன்றி சொல்ல ஆரம்பிச்சிட்டாலே இந்த கட்டுகள், மரணத்துக்கு எதுவான கட்டுகள், கதறி கண்ணீர் விடுகிற அந்த பிரச்சனைகள், கால்கள் எதிலையோ கண்ணில் சிக்காதபடி கர்த்தர் அப்படியே கடந்து வர பண்ணுவா. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் விதமாக சொன்னார், பிரதர், ஒரு நாள் நான் புறப்பட்டு வந்து கொண்டிருந்தேன், தாமதமாகிவிட்டது நான் செய்திக்காக அந்த கடந்து போவதற்கு. நான் இறங்கிய பின்னதாக ஒரு 2 வீலரில் ஒரு தம்பி கூட்டிகிட்டு போனாங்க. எய்த்தாப்பில் வந்தவர், இல்லை நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு என்னை அந்த வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டார். நான் வந்தபோது அந்த தம்பி வரவில்லை. மாலை வேளையில் எனக்கு அந்த செய்தி கிடைத்தது. நான் வந்து கொண்டிருந்த போது அந்த வண்டியில் வந்த வண்டியானது சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆகிட்டு, ரொம்ப அந்த தம்பி எப்படியோ ஆண்டவர் தப்பி வித்துட்டார், வண்டி நிறைய சேதம் உண்டாயிட்டுன்னு சொல்லி. கர்த்தர் தப்பி வைக்கிறவர். அல்லேலூயா. எங்களுடைய ஜபக்குழுவிலே கடந்த வாரத்தில் ஒரு சம்பவம் நடந்தது. ஆண்டவருக்காக எல்லா வேலையும் அருமையாக செய்கிற ஒரு அருமையான தம்பி. அந்த தம்பி 2 வீலரில் வந்து கிடந்தாராம். அந்த தம்பி விதமாக சொன்னான், வந்து கிடந்த எங்கே தான் இருந்து வந்துச்சோ தெரியாது, ஒரு வண்டி அதில் மோதினது, அந்த டயரில் அடித்து வண்டியில் வீலில், அந்த 4 வீலரில் அந்த வீலில் பிரச்சனை ஆச்சு. ஆனால் என் வண்டிக்கும் பிரச்சனை இல்லை, எனக்கும் பிரச்சனை இல்லை. அந்த கார்லேருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் பாதுகாத்தார். இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியல, கர்த்தர் இதிலிருந்து என்னை தப்புவித்தார் என்று சொன்னார். அவங்க அம்மா அப்படி சொன்னாங்க, ஆண்டவர் என் பிள்ளைய இவ்வளோ பெரிய ஆபத்திலிருந்து ஆண்டவர் பாதுகாத்து இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், அவர் தப்புவிக்கிறவ, சுமக்கிறவ, தூக்கி சுமக்கிற தேவனவ, தகப்பனை போல தூக்கி சுமக்கிற தேவன் இன்றைக்கு உங்களை தப்புவித்து மகிழ பண்ணுவார். வியாதியிலிருந்து, பிரச்சனையிலிருந்து, கண்ணிலிருந்து, கவலையிலிருந்து, உங்கள் கால்கள் சிக்காதபடி பிரச்சனையிலிருந்து தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார். நாம் ஜெபிப்போமா? மகா பரிசுத்தமுள்ள தகப்பனே, உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மேலும் உங்கள் பரிசுத்த ஆவியின் வல்லமை இறங்கட்டும். ஏதோ பிரச்சனைகளை தகப்பனை சிக்குண்டு கண்ணீர் வடித்து கதறி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீ தப்புவிப்பீராக. விசேஷமாக நீதிமன்ற வழக்கில் ஆண்டவரே சிக்குண்டு கதறி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு நியாயம் செய்கிற நியாயாதிபதியாயிருந்து அவளை தப்புவிப்பீராக. மன விருப்பங்களை நிறைவேற்று. அவள் கண்களில் வழிந்தோடும் கண்ணீருக்கும் ஆண்டவரே கால்களை இடறலுக்கும் தப்புவித்து உயர்த்தி ஆசீர்வதியும் அற்புதம் செய்து மகிழப்படும்.
இயேசு இரட்சகர் வெளியேறப்பட்ட நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.